வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் நேர்களே இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேர்களே. தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், வெளிநாடு ஒன்றிலே கனேடிய இயற்கை ஆர்வலர்கள் சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது தற்போது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது ஐஸ்லாந்தினுடைய தலைநகரான ரெய்க்ஜாவிக் கடற்கரையிலே பிரபல திமிங்கல வேட்டை எதிர்ப்பு ஆர்வலர் அமைப்பான போல் வட்சர் நிறுவிய ஒரு குழுவினரால் இயக்கப்பட்ட பேண்டோரோ என்கின்ற ஒரு போராட்ட படகை தற்போது ஐஸ்லாந்தினுடைய கடலோர காவல் படை சிறைப்பிடித்திருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவில் படகிற்குள்ளே நுழைந்த காவல்துறையினர் அதிலிருந்த 21 பேர் கொண்ட குழுவை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இவர்களில் சஸ்காட்சவனைச் சேர்ந்த கனடிய விலங்கு உரிமை ஆர்வலரான ஷனன் மேன் என்பவரும் அடங்குவார். தங்களை அதிகாரிகள் கைது செய்யவில்லை என்று கூறினாலும் அடுத்த 4 வாரங்கள் வரை படகை விட்டு வெளியேறவோ ஐஸ்லாந்தை விட்டு செல்லவோ அனுமதிக்கவில்லை என்று சொல்லி ஷனன் மேன் கவலை தெரிவித்திருக்கின்றார். ஹெவலூர் 9 என்கின்ற திமிங்கல வேட்டை படகினுடைய குழுவினர் தங்களுக்கு இவர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக கொடுத்த புகாரின் பெயரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இவர்களுடைய தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் கேப்டன் போல் வாட்சன் அறக்கட்டளை நிறுவனம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. வணிக ரீதியான திமிங்கல வேட்டையை தொடர்ந்து ஆதரிக்கின்ற சில நாடுகளில் ஐஸ்லாந்தும் ஒன்று என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே, நோவாஸ்கோஷியா பவர் ஐஎன்சியினுடைய 1000 மின்வாரிய தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தொழிற்சங்கம் நிர்வாகத்தினுடைய புதிய ஒப்பந்தம் ஒன்றிற்கு வாக்களித்து ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. முன்னதாக கடந்த திங்களன்று 48 மணி நேர வேலை நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையிலே தற்போது 2 தரப்புக்கும் இடையிலே சுமூக முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. எமாரா ஐஎன்சி நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த மின்வாரிய அமைப்பு தொழிலாளர்களுக்கு $1000 கையெழுத்து போனஸ் மற்றும் 3 ஆண்டு ஒப்பந்தத்திலே ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4% ஊதிய உயர்வை வழங்க முன்வந்திருக்கின்றது. இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டிருப்பதாக தொழிற்சங்கத்தினுடைய வணிக மேலாளரான ஜேம்ஸ் ஸ்பொனாக்கிள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இதேவேளை நேர்களே, மிட்லாண்டிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்றிலே ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இரவு சுமார் 8 மணியளவிலே கிங் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. துப்பாக்கி குண்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தார்கள். இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் என்றும் பொதுமக்களினுடைய பாதுகாப்பிற்கு இதனால் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் நம்புகிற காவல்துறை தொடர்ந்து அப்பகுதியிலே விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. இதேவேளை நேர்களே, ஹை ரிவர் பகுதியிலே கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 அளவிலே 36 வயதான கைலா பிளீக்கர் என்பவர் அவரது வீட்டிலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கிலே 36 வயதான ஜெரட் ஸ்டோப் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கின்ற இவர் வெள்ளிக்கிழமை ஒகோடோக்ஸ் நீதிமன்றத்திலே காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். இவரது வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்த கைலா பலீகர் 6 வயது மற்றும் 10 மாதங்களான 2 குழந்தைகளை கொண்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள தாய் என்று அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார்கள். குற்றஞ்சாட்டப்பட்ட ஸ்டோப் ஏற்கனவே அல்பர்டாவினுடைய நீதியமைப்பிலே பல்வேறு வன்முறை மற்றும் அச்சுறுத்தல் வழக்குகளை எதிர்கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே, டவுன் டவுன் கிச்னரிலே டியூக் ஸ்ட்ரீட் மற்றும் ஸ்கேட் ஸ்ட்ரீட் பகுதியிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 8:30 அளவிலே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கின்றது. பல நபர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் ஒன்றினுடைய உச்சமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் போலீசார் வருவதற்கு முன்பே சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிவிட்டதாகவும் ஓட்டலூ பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்திலே எவருக்கும் காயங்களோ அல்லது சுற்றியுள்ள கட்டடங்களுக்கு சேதமோ ஏற்படவில்லை. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என தெரிவித்திருக்கின்ற காவல்துறை அதிகாரியான மெலிசா குவாரி 2026 அந்த பகுதியில் பதிவான 9வது துப்பாக்கிச் சூடு இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை நேர்களே, மொன்றியலினுடைய கோட்டெஸ் நீஜஸ் நோட்ரே டிம் டிக் ரேஸ் எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற நோவாம் என்கின்ற ஜூத உணவகத்திலே அதிகாலை 3 மணியளவிலே மர்ம நபர்களினால் தீ வைப்பு சம்பவம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது வேண்டுமென்றே வைக்கப்பட்ட தீ என தடயங்கள் உணர்த்துவதாக கூறியிருக்கின்ற மொன்றியல் காவல்துறை இது குறித்து குற்றவியல் விசாரணையை தொடங்கி இருக்கின்றது. சுமார் 80 தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தார்கள். இந்த சம்பவத்திலே உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் கட்டடம் மற்றும் அங்குள்ள கராஜ் சேதமடைந்திருக்கின்றது. இந்த தாக்குதல் ஒரு வெறுப்புணர்வு குற்றமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான
ஆண்டனி ஹவுஸ்ஃபாதர் மற்றும் அமைச்சர் மார்க் மில்லர், நாடாளுமன்ற உறுப்பினர் லெஸ்லி சர்ச் உள்ளிட்ட பல தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, டிமென்ஸ் நகரிலே அடுத்தடுத்த 24 மணி நேரத்துக்குள் 2 வெவ்வேறு துப்பாக்கிச் சூட்டு படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஜூலை 31 அன்று இரவு அதிகாலை 1 மணி அளவிலே பால்சம் ஸ்ட்ரீட் பகுதியில் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்த நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரியாஸ் ஸ்ட்ரீட் சவுத் பகுதியிலே நடைபெற்ற மற்றொரு தாக்குதல் சம்பவத்திலே இன்னும் ஒருவர் உயிரிழந்திருந்தார் மற்றும் 2 படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த 2 சம்பவங்களுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை என்றாலும் இவை இரண்டுமே போதைப் பொருள் விற்பனையுடன் தொடர்புபட்ட திட்டமிட்ட தாக்குதல்கள் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளிலே இதுவரை 2 கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே மற்ற குற்றவாளிகளை தேடும் பணியிலே போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, கடந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று தண்டபே பகுதியிலே ரிஜன் ஸ்ட்ரீட் பகுதியில் நபர் ஒருவர் மர்மமான முறையிலே இறந்து கிடந்த வழக்கிலே தற்போது ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக 65 வயதான ஆண்டனி ஃப்ரைசல் என்பவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் ஏற்கனவே தண்டபே சீர்திருத்த மையத்திலிருந்து தப்பியோடியிருந்த நிலையில் தான் தற்போது போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார். இவரை தொடர்ந்து இவ்வழக்கிலே ஜூலை 8 அன்று இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேவேளை நேர்களே, டொரண்டோவினுடைய பாண்ட் ஸ்ட்ரீட் மற்றும் ஷட்டர் ஸ்ட்ரீட் பகுதியிலே ஜூலை 19 அன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு பேச்சு மற்றும் அச்சுறுத்தல்களிலே ஈடுபட்ட 45 வயதான ரெஜினால் கஃப் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். எந்த விதமான தூண்டுதலுமின்றி பாதிக்கப்பட்ட ஒருவரை பின்தொடர்ந்து இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்துக்களை கூறி மிரட்டிய அவர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரையும் தாக்கும் நோக்கிலே அச்சுறுத்தி இருக்கின்றார். அவர் மீது கிரிமினல் துன்புறுத்தல், கொலை மிரட்டல் மற்றும் காவல்துறை அதிகாரியினுடைய பணிக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, மொஸ்கோகா பகுதியிலே ஏற்பட்ட படகு விபத்து ஒன்றிலே காணாமல் போன 2 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. உயிரிழந்தவர்கள் டொரண்டோவை சேர்ந்த 32 வயதான ஆண் மற்றும் 30 வயதான பெண் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை இரவு 10:40 மணி அளவிலே லே குரோசா பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்து இந்த மரணத்திற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது. பாறை விளிம்பு ஒன்றிலே பலத்த சேதமடைந்த நிலையிலே படகு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தீவிர தேடுதல் நடத்தப்பட்ட பின்னரே கடந்த சனிக்கிழமை மதியம் 2 சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டது. இதேவேளை நேர்களே, போல்டன் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை மதியம் 1:30 அளவிலே ஏற்பட்ட ஒரு தனி வாகன விபத்திலே சிக்கிய ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விபத்தின் காரணமாக மேஃபீல்ட் ரோட் மற்றும் கலோரைன் டிரைவ் ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றுமுழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவசரகால பணியாளர்கள் அந்த விபத்தினால் சேதமடைந்த மின்கம்பத்தை மாற்றுகின்ற பணியிலும் காவல்துறையினர் விசாரணையிலும் ஈடுபட்டிருந்ததால் சனிக்கிழமை மாலை வரை அந்த சாலை மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை நேர்களே, தெற்கு அல்பர்டாவில் இருக்கின்ற ஃபுட் ஹில்ஸ் கவுண்டி பகுதியில் உள்ள நேச்சர்ஸ் ஹைட்வே முகாமுக்கு அருகிலே குன்று ஒன்றிலிருந்து தண்ணீரில் குதித்த 35 வயதான நபர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு மேலே இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. மெக்சிகோவை சேர்ந்த குறித்த நபர் தண்ணீரில் குதித்த பின்னர் மீண்டும் மேலெழும்பவில்லை என நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தார்கள். உள்ளூர் அவசரகால மீட்பு குழுவினர் மற்றும் கல்கரி போலீஸ் ஹெலிகாப்டர் உதவியுடன் அவரது உடல் மீட்கப்பட்டது. நீருக்கடியில் உள்ள பாறைகள் மற்றும் வலிமையான நீரோட்டங்களின் ஆபத்து காரணமாக குன்றுகளில் இருந்து குதிப்பதை தவிர்க்குமாறு RCMP காவல்துறை பொதுமக்களை கடுமையாக எச்சரித்திருக்கிறது. இதேவேளை நேர்களே, டவுன்ஸ்வியூ பார்க் அருகிலே நடைபெற்ற வேர்ல்ட் இசை விழாவிலே தற்காலிக வாகன நிறுத்துமிடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11:30 மணி அளவிலே நடந்த விபத்திலே ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பிக்அப் ட்ரக் வாகனம் ஒன்றின் அடியிலே சிக்கிய குறித்த நபர் பலத்த காயங்களுடன் டொரண்டோ ட்ராமா சென்டருக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தினுடைய ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே போலீசாரிடம் சரணடைந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் எந்த காரணம் கொண்டும் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நேர்களே. நன்றி.